வணக்கம். உங்கள் ஜோகினி டிவி கேன்சர் விழிப்புணர்வு வீடியோ விடியலை தேடி. நம்மளுக்கு ஃபுல் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பயாப்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பயாப்சியில் அது என்ன வகைன்னு சொல்லி வகை பிரித்து எல்லாமே ரிப்போர்ட் அதை கொண்டுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போய் டாக்டர் ஃபீஸ் 400 ருபீஸு. நம்ம அதை கொடுக்க முன்னாடி நம்ம ஒரு ரத்த டெஸ்ட்டு, நம்மளோட ரத்தத்தை ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 1300 ஆகும். அதை ஃபுல்லாக எடுக்கணும். சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 25,000 28,000 ஆச்சு அந்த ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் அங்கே போய் டாக்டரை பார்த்தோம். முதல்ல ராஜ்குமார் சார் தான் பார்க்குறதுக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தோம். அவங்க உங்களுக்கு கேன்சரை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜீரோ நிலைன்னு ஒன்று, அடுத்தது செகண்டு கிரேட் 1B அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜு, அடுத்தது 3வது ஸ்டேஜு, அதில் ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது 5வது ஸ்டேஜு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்படி வரிசையாக பிரித்து அதில் நம்ம என்ன வகை அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அதுக்கப்புறம் அந்த எந்த ஸ்டேஜுன்னு நம்மளை பார்க்காங்க. ரெண்டாவது அந்த கேன்சர் எந்த வகையோடு சேரும் அப்படின்னு பார்க்காங்க. HR+, HR-, HER2 +, இப்படி நிறையா வகை வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. ஒருத்தருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை அடுத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே முடியாது. இப்போது நம்மளோடையே சேர்ந்து கேன்சர்னு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஹீமோ மட்டுமே 4 ஹீமோ போட்டு நீங்கள் போகலான்னு சொல்லி அனுப்புகிற கேன்சரும் இருக்குது. இல்லை நம்மளை விட அதிகமான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வர்றவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு அவங்கள விட அதிகமாகவும் ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக அந்த வகையை பார்த்து, அந்த கேன்சரோட வகை என்ன வகைங்கிறத பொறுத்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. எனக்கு போய் இருந்தப்போ அன்றைக்கி கார்த்திகை, எதிர்பாராமல் எல்லாமே ஒரு நல்ல நாளோடு தான் வருது. ஜாயின் பண்ணி எனக்கு கண்டுபிடிச்சதும் என் தங்கச்சி மகா கல்யாணத்தோடு தான். அடுத்தது இந்த ஹீமோ ஏற்றலாமான்னு எல்லோரும் கொண்டு போய் காமிச்சு அன்றைக்கி நாங்கள் ஆஸ்பத்திரியில் கேட்க போனதும் அது ஒரு கார்த்திகை அன்னைக்கு தான். அது போய் நாங்கள் கேட்டப்போ டாக்டர் இந்த வகைக்கு கண்டிப்பாக தோலில் ஓட்டை போட முடியாது. இதுக்கு நீங்கள் 8 ஹீமோ ஏற்றணும். அதுக்கப்புறம் 8 ஹீமோக்கு அப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இது கொடுப்பாங்க, ரேடியேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு டார்கெட்டட் தெரபின்னு சொல்லி கொண்டு ஏற்றுவாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கு போல், அது இலக்கு சிகிச்சைங்க. ட்ரஸ்டூமாப் அப்படிங்காங்க அதுக்கு பேர். அது நம்மளுக்கு குறைஞ்ச நிலையில் அது பரவியல் இருந்தால் அந்த ஒரு டார்கெட்டட் தெரப்பி 35,000 போகுது. இது நம்மளுக்கு அந்த இது பரவுதல் அதிகமாக இருந்தால் 35,000 + 35,000 70,000 ஒரு டார்கெட்டு. இப்படி 18 டார்கெட் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 4 ஹீமோ கூட ஒன்றுமே கிடையாது. அடுத்த 4 ஹீமோ கூட சேர்த்து 4 டார்கெட், அது போக 14 டார்கெட் தனியாக. இதை கொடுத்து அப்படி எனக்கு மயக்கமே வந்துட்டு, எப்போ நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டாக, அவ்வளோ பெருசாகிட்டா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி. HER2 பாசிட்டிவ் எனக்கு வந்துருந்துச்சு. அதனால தான் எனக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு. மற்றபடி ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜாக இருந்துச்சு. அது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ரெண்டையும் சேர்த்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுனால எனக்கு இந்த ஆப்ரேஷன், அதுக்கடுத்து ரேடியேஷன் இதெல்லாம் ஒரு கம்மி டைம் தான். ஆனால் இந்த மருந்து ஏற்றுற டைம் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. அந்த சொன்ன உடனே ரொம்ப கொஞ்சம் பயந்து போய், சரி நீங்கள் ரூபாயெலாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி தான் மருந்து ஏற்றணும்,
அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஹீமோ ஏற்றணும். ஹீமோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஹீமோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பிறகு அது இப்போ சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இன்னொரு டாக்டர் போய் பார்க்க சொன்னாங்க, ஆப்ரேஷன் டாக்டர். அவரை போய் பார்த்தோம். அவரு தான் எங்கே இருக்குது என்ன எப்படி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அவரும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றாரு. இங்கெல்லாம் தொட்டு டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவர் எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் ஏதாவது இன்சூரன்ஸு, கலைஞர் காப்பீட்டு திட்டம் இப்படி எது மூலியமாவது நாங்கள் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இந்த உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த இதிலெல்லாம் இருந்துட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய, அப்புறம் நமக்கு கையில் இருந்து தான் இவ்வளவு துட்டு நம்ம கொடுத்து செலவழிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. சரி நீங்கள் வீட்டில் போய் ஆலோசனை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தால் முதல்ல இந்த ஹீமோ போடுற அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியிருக்கும், 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு 3ஆவது நாள் தான் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ரூம் அவைலபிளாக இருக்குது. 900 ரூபாய்க்கு ஒரு ரூம் இருக்குது. பிறகு அதுக்கு மேலேனா ஏசி ரூமு, அதுக்கு 3000 ரூபாவோ 4000 ரூபா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏசி ரூமுக்கு. நாங்கள் 900 ரூபா ரூமே போதும், கியூபிக்கல் ரூமா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ரூமை எங்களுக்கு தந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரூபா ரெடி பண்ணிட்டு